அவங்களையும் நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். உங்களோட டீம்ல வந்து யாரும் ஜாயின் ஆகலைன்னு சொன்னா குரூப்ல வந்து ஒரு மெசேஜ் வந்து போடுங்க. இது வந்து இப்ப இந்த ஒவ்வொருத்தரும் எடுக்கிற இன்கம் எல்லாம் வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து தான். ஒவ்வொருத்தரும் என்ன முறையில இந்த வீக்கை வந்து அவங்க என்ன முறையில எஃபர்ட் போட்டு இதாக்கிக்கிறாங்களோ அந்த லெவலுக்கு வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இன்கம் எடுத்திக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையா நாங்க வந்து விஷ் பண்ணி கொள்ளுவோம். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்றேன். கங்க்ராச்சுலேஷன் ருக்கையா சிஸ்டர். இவங்க வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திக்கிறாங்க 10,000. இவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா இவங்க வந்து எந்த டீம்ல இருக்கிற ருஷ்னா சிஸ்டர்ட வந்து டாட்டர் தான். இவங்க வந்து உம்மாவும் அதே மாதிரி டாட்டர்ஸ் 2 பேரும் சேர்ந்து இந்த பிசினஸ் செய்யறாங்க. 3 பேர் செய்யறாங்க ஒரு ஃபேமிலியில. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். இவங்க வந்து ஏ லெவல் செஞ்சு ஏ லெவல் முடிச்சு அவங்க ஹையர் ஸ்டடீஸ்க்காகத்தான் வந்து இந்த எங்களோட எபெக்ஸரா வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து இந்த இன்கம் மூலமா அவங்களோட ஹையர் ஸ்டடியை வந்து ஸ்டார்ட் பண்ண போறன்றதையும் வந்து அவங்க ஹாப்பியா வந்து எனக்கு அவங்க குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்க நீங்க வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும். உங்களோட இன்கமும் வந்து அடுத்தது வந்து இன்க்ரீஸ் ஆக வேணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அதே மாதிரி அடுத்தது வந்து ஷஃப்னா சிஸ்டர். அவங்க வந்து இந்த வீக் 10,000 இன்கம் எடுத்திக்கிறாங்க. இவங்களும் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திக்கிறாங்க. சிஸ்டர், நீங்களும் பொதுவா வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு போட்டு இல்லையா? அதே மாதிரி தான் இவங்களும் அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து இந்த வீக் எடுத்திக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்களும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து ரிஃப்கா சிஸ்டர். அவங்க வந்து இந்த வீக் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன், 10,000 எடுத்திக்கிறாங்க. நீங்களும் உங்களோட டீமை வந்து ஸ்ட்ராங் பண்ணி அதே மாதிரி நீங்களும் அடுத்தடுத்த லெவலுக்கு குயிக்கா போகணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்தது வந்து சாஜிதா சிஸ்டர். இவங்களும் அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திக்கிறாங்க 10,000. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் ஒன்று ஆக வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து சுஃப்னா சிஸ்டர். இவங்களும் கூட இந்த வீக் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திக்கிறாங்க. பொதுவா எங்களோட டீம்ல வந்து நிறைய பேர் இந்த வீக் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திக்கிறாங்க. உண்மையிலேயுமே சந்தோஷமாய்க்குது. ஏன்னா ஒவ்வொருத்தருடையும் ஹார்ட் ஒர்க், ஏன்னா ஹார்ட் ஒர்க்கை தான் அவங்க போட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திக்கிறாங்க. சுப்னா சிஸ்டர், உங்களையும் நான் வந்து விஷ் பண்ணிக்கொள்றேன். நீங்களும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து ரிஃபா சிஸ்டர். அவங்க வந்து இந்த வீக் 10,000 எடுத்திக்கிறாங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 20,000. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்களும் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும். அதே மாதிரி உங்களோட டீமை நல்லா ஸ்ட்ராங் ஆக்க வேணும். ஒரு ஆக்டிவான நல்ல லீடரா ஆக வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன். அடுத்தது வந்து ரிஸ்லா சிஸ்டர். அவங்க வந்து இந்த வீக் 10,000 எடுத்திக்கிறாங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் 20,000. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான நல்ல ஒரு லீடர் உண்டாக வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து ரிஃப்னா சிஸ்டர். இவங்க இந்த வீக் 10,000 earn பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 50,000. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். உங்களுக்கும் வந்து நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். குயிக்கா வந்து 1 lakh நீங்க வந்து ரீச் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே, அடுத்தது வந்து இல்மியா சிஸ்டர். இவங்களும் 10,000 எடுத்திக்கிறாங்க இந்த வீக். டோட்டல் இன்கம் வந்து இவங்க 70,000 எடுத்திக்கிறாங்க.
சிஸ்டர், நீங்களும் குயிக்கா உங்களோட 1 லேக்க வந்து ரீச் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். அதே மாதிரி உங்களோட டீம்லயும் நிறைய இன்கம் ஏர்னர்ஸ உருவாக்க வேணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து ருஷ்னா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ருஷ்னா சிஸ்டர். இவங்க இந்த வீக் 10,000 எடுத்திக்கிறாங்க. அதே மாதிரி டோட்டல் இன்கம் வந்து 1,30,000. இவங்க தான் ருக்கையா சிஸ்டர்ட வந்து மாம். அதே மாதிரி இவங்கள பத்தி சொல்லணும்னு சொன்னா, இவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்ல, மவுத்து. அதே மாதிரி இவங்க தான் அவங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணி கொண்டு போறாங்க. அஹ் 3 நல்ல உண்மையிலுமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்டிவான ஒரு லேடி அப்படின்னு சொல்லிலும் நல்ல ஆர்டர்ஸ் எடுப்பாங்க. ஒவ்வொரு வீக்கும் வந்து இவங்க நிறைய ஆர்டர்ஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி நல்ல ஆக்டிவான ஆளும் கூட. உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்றேன் சிஸ்டர். நீங்களும் குயிக்கா மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்ச விஷயங்கள், நீங்க என்னத்த நோக்கமா கொண்டு இந்த பிசினஸ்ல வந்து நீங்க ஜாயின் ஆகினீங்களோ அந்த விஷயங்கள் வந்து கூடிய சீக்கிரம் வந்து கபுலாகணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்தது வந்து அஸ்மினா சிஸ்டர். இவங்க வந்து இந்த வீக் 10,000 எடுத்திக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 1,40,000. இவங்க வந்து ஷஃபா சிஸ்டர்ட லீடர் ஒருத்தர். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்களும் அடுத்த லெவலுக்கு போகணும். உங்களோட டீம்லயும் நிறைய இன்கம் ஏர்னர்ஸ் உருவாக வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து அஸ்னா சிஸ்டர். இவங்களும் இந்த வீக் 10,000 எடுத்திக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 4,40,000 எடுத்திக்கிறாங்க. இவங்க வந்து இப்ப இந்த டீம்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மில்லியனர் கிளப்க்கு என்டர் ஆகக்கூடிய ஒரு நபர் உண்டு. உண்மையிலுமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் உண்டு. அவங்களோட 4 சைடையுமே கூட நல்லா ஸ்ட்ராங்கா கொண்டு போய் தீக்கிறாங்க. உண்மையிலுமே மிச்சமே சந்தோஷம். உங்களோட வந்து வெற்றிய நான் வந்து கூடிய சீக்கிரம் பார்க்கணும். அதே மாதிரி ஒரு ஸ்டேஜ் ரெக்கக்னிஷன் ஆகிற நேரம் நீங்க ஒரு மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகிக்க வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து ஷாலியா சிஸ்டர். இவங்க இந்த வீக் 20,000 எடுத்திக்கிறாங்க. மாஷா அல்லா. இந்த வீக் வந்து அவங்க பாருங்க 20,000 எடுத்திக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 40,000 எடுத்திக்கிறாங்க. இவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஷாலியா சிஸ்டர், நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ற ஆப்ஷன் தரேன். ஓகே சிஸ்டர், அன்மியூட் பண்ணிட்டு நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் சும்மா இருக்கிறீங்களா? உண்மையிலேயே வந்து இந்த மூமெண்ட் அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்குது. நான் வந்து இந்த வருஷம் நான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த 2026ல நான் வந்து ஒரு கட்டாயமா ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து இந்த எஃபெக்ட்ஸோட பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டு உண்மையிலேயே இது பண்ணி வச்சிருக்கிறேன். என்ன சொன்னா நார்மலா நான் இந்த எஃபெக்ட்ஸோட ஜாயின் ஆகி கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1 இயருக்கும் மேலே ஆகிடுச்சு. இருந்தாலுமே நான் இன்னுமே அந்த இடத்துல தான் நிக்கிறேனே தவிர என்ன முன்னுக்கு போகல. என்னன்னா ஒரு வேலை செய்யறேன், அதை வந்து தொடர்ந்து செய்யறது இல்ல. அதைத்தான் நான் இவ்வளவு நாள் நடந்துச்சு. ஆனா இதுக்கு பிறகு வந்து ஒரு வேலையை செய்வேன், அதை நான் தொடர்ந்து செய்வேன். அதை தொடர்ந்து செஞ்சா அதுக்கான ஒரு பிரதிபலன் வந்து கிடைக்குங்கிறது வந்து வல்லாகி உண்மைக்குமே நான் இந்த கிழமை பார்த்தேன். இந்த 20,000 இந்த 20,000க்கு நான் எவ்வளவு ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுத்தேன்னு சொல்லி சொன்னா, எஃபில பூஸ்ட் பண்ணுவேன். எஃபில பூஸ்ட் போட்டேன், அட் பூஸ்ட் பண்ணேன். நார்மலா வந்து போடுவேன். இருந்தாலுமே இந்த டைம் வந்து கட்டாயமா நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நிறைய என்கொயரிஸ் வந்துச்சு. அது அவ்வளோத்தையுமே கஜப் பண்ணேன். அதே மாதிரியே ஆஃப்லைன் மீட்டிங்ஸ் ஆஃப்லைன் மீட்டிங்ஸ் வந்து நான் அரேஞ்ச் பண்ண ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணி நிறைய பேர் வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. உண்மையே சொல்ல போனா லைக் அ ஃபீல்ட் விசிட் அந்த மாதிரி ஒரு ஏரியாவை ஒன்னு கவர் பண்ணி ஹஸ்பண்ட் வந்து ஃபுல்லா எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவங்க அவங்க சொன்னாங்க, ஓகே நீங்க எந்த டைம் ஃப்ரீ ஆகுறீங்கன்னு சொல்லுங்க, நான் உங்களை கூட்டி போனேன் அப்படின்ட்டு. அப்ப நான் சொன்னேன், இல்ல ஆஹ் நீங்க உங்களோட பிஸி தானே. இல்ல இல்ல உங்களுக்கு ஃப்ரீ, உங்களுக்கு எப்ப போகணுமோ அப்ப சொல்லுங்க, நான் கூட்டி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு இன்கம் எடுக்கணும்னு சொல்லி போட்டு நான் லாஸ்ட் டைம் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் லாஸ்ட் டைம் அச்சீவ் பண்ணேன். அவங்களும் ஆர்டர் போட்டாங்க. நானுமே அதுக்கு அஃபெக்ட் பண்ணி லாஸ்ட் டைம் லாஸ்ட் வீக்
அவங்க ஃபர்ஸ்ட் சேலரி எடுத்தாங்க. அவங்க ஹாப்பி ஆயிடுச்சு. அவங்க இன்னுமே இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சேலரி எனக்கு 10,000 கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னுமே இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. அப்ப இன்னுமே அவங்க எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த 20,000 எடுக்கிறதுன்னு சொல்றது உண்மையிலேயே வந்து அஹ், ஒரு விஷயம் பண்ணணும், அது தொடர்ந்து பண்ணணும். தொடர்ந்து பண்றப்ப வந்து சரியா நான் ஒவ்வொரு நாளும் பாயிண்ட்ஸ் ஷார்ட்டை வந்து ஒவ்வொரு நாளுமே செக் பண்ணுவேன். எனக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த கிழமை, 500 பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு வேணும். அப்ப எனக்கு ஒரு 104 114 அந்த மாதிரி தான் ரெண்டு பக்கமுமே இருந்துச்சு. அப்ப நான் ஒன்னேயும் எடுக்கணும், அதே மாதிரி ஒன்னேல இருந்தும் இன்கம் எடுக்கணும், யூஷாப்ல இருந்தும் இன்கம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு பிளான் பண்ணி சரியா ஒர்க் பண்ண இந்த இந்த வீக்ஸ், போன வீக்கும் இந்த வீக்கும் அந்த 2 வீக்குமே மிக்ஸ் பண்ணி தான் இந்த 20,000 கிடைச்சிக்கிட்டு. அல்ஹம்துலில்லாஹ். ஜெசாக்கல் ஹைரா என்ன ஃபுல் அண்ட் ஃபுல்லா கைட் பண்ணினா அஃப்ரா சிஸ்டருக்கு தான். ஆஹ் உண்மையிலே ஜிசாக்கல் ஹைரா. அவங்க வந்து ஆஹ் என்ன செஞ்சீங்களா, பாத்தீங்களா, போனீங்களா, என்ன பண்ணீங்க, ஆர்டர் ஓகேவா. மத்தது வந்து நான் பிளேஸ்மெண்ட் போட்டேன். ஒரு வீக்ல 6 பேரை நான் பிளேஸ்மெண்ட் போட்டேன். அதுவுமே இன்னொரு இன்னொரு ஹாப்பியா இருந்துச்சு. அப்ப அந்த மாதிரி இந்த வீக் எல்லாமே என்ன சொல்றேன், அந்த நோ வாஸ் டு டிஸ்கிரைப் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஜெசாக்கல் ஹைரா இந்த சான்ஸை தந்த. நான் லாஸ்ட் டைம் வந்து ஜூம் செஞ்சேன். ஆஹ் எங்க ஃபர்ஸ்ட் நியூ ஜாயின்ஸ்க்கு ஜூம் செஞ்சேன். அப்ப அந்த ஜூம் செஞ்சதுலயும் அது இன்னும் எனக்கு பூஸ்ட் ஆயிருந்துச்சு. நான் நல்லா செய்யறேன். அப்ப அந்த அவங்க போட்ட ஃபீட்பேக்ஸ் அடிக்கட்டும், இன்னும் எனக்கு நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணேன், அப்படி அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு எல்லாருமே விஷ் பண்ணி எல்லாம் மெசேஜ் போட்டாங்க. மெசேஜ் போட்ட எல்லாருக்குமே ஜிசாக்கல்லா ஹைரா என்ன ஃபுல் அண்ட் ஃபுல்லா மோட்டிவ் பண்ணி இந்த இடத்துல நான் நிக்கிறதுக்கு எனக்கு ரீசன் ஆகிக்கிறேன் அஃப்ரா சிஸ்டருக்கு தான். உண்மையிலேயே இந்த பிசினஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அவங்க தான். அதோட சுல்ஃபியா சிஸ்டர் நினைக்கிறாங்க, ஹுஸ்னா சிஸ்டர் நினைக்கிறாங்க. சுல்ஃபியா டிரெக்ட் லீடர் வந்து ஹுஸ்னா சிஸ்டர். அப்ப அதோட சுல்ஃபியா சிஸ்டர் வந்து என்ன செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க, எபிக்ஸல் இன்கம் உங்களுக்கு நல்ல பிசினஸா வரும், நீங்க செய்யுங்க செய்யுங்க சொல்லி ஒரே வந்து சொல்லிக்கிட்டே இருந்தது வந்து சுல்ஃபியா சிஸ்டர். ஜிசாக்கல்லா ஹைரா எல்லாத்துக்குமே ஜிசாக்கல்லா ஹைரா. ஃபுல் அண்ட் ஃபுல்லா கைட் பண்ணிக்கிற அப்ரஸுக்கு ஜிசாக்கல்லா ஹைரா. உண்மையா ருஷான் சிஸ்டரும் கால் பண்ணி எனக்கு விஷ் பண்ணி இந்த வீக் நீங்க எடுப்பீங்க உங்களுக்கு ஏழு சொல்லி போட்டு அவங்களுமே எனக்கு ஒரு விஷயம் எனக்கு கால் பண்ணி காய்ச்சிருந்தாங்க. அப்ப சிங்கள குரூப் எப்படி பண்றது அப்படின்ட்டு. அப்ப நான் இந்த விஷயத்த 20,000 எடுப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த வீக் சொல்ற நேரம் கட்டாயமா நீங்க எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவுமே இன்னும் மோட்டிவ் வாங்கிட்டான், இந்த கிழமை எடுத்தே காட்டணும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஜிசாக்கல் ஆயிரா எல்லாத்துக்குமே ஜிசாக்கல் ஆயிரா. இப்ப இன்னைக்கு விஷ் பண்ணிக்கிற எல்லாருக்குமே ஒருத்தர பேர் சொல்லணுமே, சம்லாக்கு, ஃபர்வின் சிஸ்டர், அப்புறம் ஷிஃப்னா சிஸ்டர், ரிஸ்மியா சிஸ்டர், இஃப்தா சிஸ்டர், அஃப்ரா சிஸ்டர் எல்லாருக்குமே ஜிசாக்கல் ஹைரா. அஃப்ரா சிஸ்டர் இந்த சான்ஸை தந்து இந்த இடத்துல எனக்கு கொண்டு போய் உண்மைக்கு பாருங்க வல்ல இந்த இயர்ல உண்மையில இந்த டாக்கருக்கு நான் போறேன். அது வந்து நான் என்ன மனசுல வச்சுக்கிறது கட்டாயமா நான் செய்வேன். ஜிசாக்கல் ஹைரா, ஜிசாக்கல் ஹைரா, ஜிசாக்கல் ஹைரா. தேங்க்யூ. ஓகே சிஸ்டர், நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு. அதே மாதிரி தான் நாங்க வந்து சொல்ற விஷயங்கள் என்னன்னு சொன்னா, மில்லியனர் கிளப் லீடர்ஸ்மார்கள் எல்லாருமே ஒவ்வொரு வீக்லயும் ஒவ்வொரு நாளும் வந்து செஷன் செய்யற வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் என்ன மாதிரி அவங்க முன்னேறினாங்களோ அதே தான் வந்து அவங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லா ஹோல் டீமுக்கும் வந்து அவங்க வந்து செஷனா வந்து ஜூம் மீட்டிங் வைக்கிறது வந்து இந்த விஷயங்கள் தான். அவங்க முன்னேறின மாதிரி எல்லாருமே முன்னேற வேணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த வகையில வந்து நீங்க ஒவ்வொரு விஷயங்களையுமே ஃபாலோ பண்ணி உங்களோட இந்த சக்சஸ வந்து இந்த வீக் நீங்க காட்டிக்கிறீங்க. அதே மாதிரி எல்லாருமே இந்த சொல்ற விஷயங்கள் உங்களோட லீடர்ஸ் வந்து சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா அவங்கள மாதிரி நீங்களும் ஒரு சக்சஸ நோக்கி வந்து அடையலும் அப்படின்ற ஜஸாக்கல்லா ஹைரா ஷாலியா சிஸ்டர். அதே மாதிரி அடுத்தது வந்து மினா சிஸ்டர், அவங்க இந்த வீக் 20,000 ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. மாஷாலா, கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 4,20,000. இவங்களும் நெக்ஸ்ட் மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகக்கூடிய ஒரு பர்சன். உண்மையிலுமே நல்ல சூப்பர்பான ஒரு ஆக்டிவான ஒரு லீடர் உண்டு. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்களும் எங்களோட ரெக்கக்னேஷன் ஃபங்க்ஷன் நடக்கிற டைம்ல நீங்களும் மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆக வேணும். அந்த டைம் வந்து ஒரு மில்லியனர் கிளப் அந்த பொசிஷனுக்கு வந்து வர வேணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர்.
ஓகே, அடுத்தது வந்து எங்கட இன்கம் ஏர்னஸ பார்த்தோம். அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா, எங்கட எபெக்ஸோரால வந்து ஜாயின் ஆகினோம் அப்படின்னா எங்கட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நாங்க கம்ப்ளீட் பண்ணணும். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து லீடர் என்ற பொசிஷனை வந்து எங்கட எபெக்ஸோரா தராங்க. அந்த வகையில ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணி லீடர் என்ற பொசிஷனை வந்து அடைஞ்ச எங்கட டீம்ல ஜெய்னப் மசாஹிர் சிஸ்டர், அதே மாதிரி சஜீதா சிஸ்டர், இவங்க 2 பேத்துக்குமே நான் விஷ் பண்ணி கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன். இதே மாதிரி நீங்க வந்து லீடர் என்ற இது பொசிஷன் அடைஞ்சிக்கிறீங்க. இதே மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் வந்து நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம்க்கு வந்து டார்கெட் பண்ணி பிளான் போட்டு அத மாதிரி நீங்க வந்து ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். கூடிய சீக்கிரம் உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து நான் ஷேர் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி நான் விஷ் பண்ணி கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர்ஸ். அடுத்தது வந்து அவங்க லீடர்ஸ் என்ற கேட்டகரியை தாண்டி அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க பேத்திக்கிறாங்க. இவங்க வந்து பெஸ்ட் சேலர்ஸ். இந்த வீக் வந்து நிறைய சேல் பண்ணக்கூடிய பண்ணின நபர்கள் 2 பேர். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரிஸ்வியா சிஸ்டர், அடுத்தது வந்து மஸ்மினா சிஸ்டர். இவங்க 2 பேத்தையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர்ஸ். இதே மாதிரி நீங்க சேல் பண்றதன் மூலமா உங்களோட இன்கமும் கூட இன்க்ரீஸ் ஆக வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர்ஸ். ஓகே, ஜசாக்கல்லா ஹைரா. எங்களோட டீம்ல இவ்வளவு பேரும் அச்சீவ் பண்ணிக்கிறாங்க. எங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அதே மாதிரி இந்த வீக் இன்கம் எடுத்த எல்லா லீடர்ஸ்மார்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிஸ்வானா சிஸ்டர் அவங்களோட டீம் மெம்பர்ஸ விஷ் பண்ணிக்கொள்வாங்க. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Hi sisters, good evening. இது வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணவங்க, அதே மாதிரி அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணி அபெக்ஸ் லீடரா ப்ரொமோஷன் எடுத்து வந்தவங்க எல்லாரையுமே வந்து நான் விஷ் பண்ணி கொண்டு இன்ஷா அல்லா எங்களோட டீமை விஷ் பண்ற அந்த இதுல போலாம். மாஷா அல்லாண்டு இந்த வீக் வந்து உண்மையிலேயே வந்து நிறைய நியூ மெம்பர்ஸ் தான் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. அதை பார்க்கக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் ஆயிக்குது. அதுக்கு முக்கியமான விஷயம் வந்து உனக்கான இலக்குகளை நிர்ணயித்துக்கொள், இலக்குகள் இல்லாத பயணம் திசை தெரியாத கப்பல் போன்றது. இது வந்து இத யாரெல்லாம் வந்து மனசுல எடுத்து ஒர்க் பண்றாங்களோ உண்மையிலே தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது வந்து ஜொப் ஆயிக்கேலும் அப்படி இல்லாட்டி வேற என்ன சரி ஒரு மோட்டிவ் ஆயிருக்கேலும், நாங்க என்ன ஒன்று செய்ய போறோம்னாலும் முன் யோசனை ஒன்றும் அதுல முடிவு ஒன்றும் கட்டாயம் இருக்கணும். எங்களுக்குன்ட்டு ஒரு இலக்கு ஒன்று இருக்கணும். நான் இதை அடைஞ்சு முடியணும், இல்லாட்டி இந்த நாளைக்குள்ளுக்கு இதை முடிச்சாகணும் அப்படின்னு ஒரு நினைவொன்று ஒரு எண்ணம் ஒன்று மனசுல இருந்தால் மட்டும்தான் எங்களால அதை கம்ப்ளீட் பண்ண இயலும். அபெக்ஸ் அவர்களுக்கு காலடி எடுத்து வச்ச எல்லாருக்குமே வந்து முக்கியமான தேவை ஒன்று பணத்தேவை. 2வது விஷயம் வந்து அந்த பணம் மூலமா நிறைவேற்றக்கூடிய தேவைகள் வேறு வேறு நிறையவே இருக்கும். ஒவ்வொருத்தரை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு பெரிய தேவைகள் இருக்கும், சில பேருக்கு சின்ன தேவைகள் இருக்கும். ஆனா சின்னதுல இருந்து பூர்த்தி செஞ்சுட்டு போனா தான் எங்களால பெரிய தேவைகளை நிறைவேற்ற முடியும். அதுக்கு நாங்க வந்து இலக்கு, அதாவது எங்களுக்குன்ற ஒரு கோலை நாங்க கட்டாயம் அமைச்சுக்கணும். இது வரைக்கும் அப்படி கோல் ஒன்று இல்லாம இதுல ஜாயிண்டா வீக்கிறவங்க வந்து கட்டாயம் உங்களுக்கான ஆஹ் ஒரு கோல் ஒன்றை நிர்ணயிச்சுக்கோங்க. சரியா? அப்பதான் உங்களால அடுத்த கட்டத்துக்கு நிச்சயமா போகலும். அந்த மாதிரி எங்களோட டீம்ல நான் வந்து ஒவ்வொரு வீக்கும் அவங்களோட மனசுல என்ன சரி கோல் ஈக்குதா இல்லையான்றது தெரியாது. ஆனா ஒவ்வொரு வீக்கும் நான் வந்து எங்களோட டீமுக்கு ஒவ்வொரு கோல் போடுவேன். அதாவது வந்து ஆஹ் சின்ன காம்படிஷன் ஒன்று தான். அவங்க கஸ்டமர் சேல்ஸ் வந்து 100 RVக்கு ஒர்க் பண்ணணும். ஒரு கிழமைக்கு 100 RVக்கு இன்கம் எடுக்காத லீடர்ஸ் மாறலாம் யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து 500 ரூபாய் கேஸ் பிரைஸ்னு சொல்லி நான் ஒரு கோல் ஒன்று வச்சேன். அது வந்து அவங்களுக்கு டெலிவரி சார்ஜ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சில பேர் வந்து இந்த கோல் சரியா இந்த இதுல வின் பண்ணணுன்றதுக்காகவே ஒர்க் பண்ணி இன்னைக்கு இன்கம் எடுத்துக்கிறாங்க. எனக்கு அது நிச்சயமே சந்தோஷமா இருக்குது. என்ன விஷயம்னு சொன்னா அபெக்ஸ் ஓவரால் அவங்களோட பொசிஷன் கூடும், அதே மாதிரி வந்து இன்னும் நிறைய கஸ்டமர்ஸும் கூடுவாங்க. அந்த வகையில வந்து இந்த சின்ன இலக்கை டார்கெட் பண்ணி வின் பண்ணவங்க வந்து முனவ்வரா சிஸ்டர், அதே மாதிரி வந்து சஹானி சிஸ்டர், ஹிக்மா சிஸ்டர், பயாசா சிஸ்டர், நாசிலா சிஸ்டர், ஹசான் பிரதர், அதே மாதிரி சஹானி சிஸ்டர். மாஷா அல்லாண்டு இந்த வீக் இந்த சின்ன கோலை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணி வின் பண்ணிக்கிற 7 பேரையும் நான் விஷ் பண்ணி கொள்றேன். கூடிய சீக்கிரம் அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் இதுல ஷேர் ஆகணும்னு சொல்லி நான் அவங்கள வாழ்த்துறேன். அடுத்தது வந்து
இந்த வீக் இன்கம் ஏர்ன் பண்ணவங்களோட லிஸ்டுக்குள்ள போலாம். இந்த வீக் வந்து எங்களோட லுத்ஃபியா டீச்சர் வந்து இந்த வீக் இன்கம் 10,000 earn பண்ணிக்கிறாங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 70,000. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர், மாஷா அல்லா. இவங்க வந்து பென்ஷன் எடுத்த ஒரு டீச்சர், மாஷா அல்லான்னு சொல்லி அவங்களோட அந்த கவர்மெண்ட் ஜொப்புற கால எல்லைக்கும் பிறகும் அவங்க இப்பவும் நல்லா கம்பீரமா ஒர்க் பண்ணி மேலதிகமான இன்கம் எடுத்துட்டு மாஷா அல்லா. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர், உங்களோட முயற்சியை நாங்க பாராட்டுறோம். அதே மாதிரி வந்து இந்த வயசுல புள்ளகளுக்கு எல்லா தொல்லையும் முடிஞ்சுட்டு புள்ளகள்கிட்ட ஒதுங்கி இருக்கக்கூடிய காலத்துல கூட இன்னும் என்னால சம்பாதிக்க இயலும்னு பென்ஷன் எடுத்துட்டு ஓய்வு எடுக்காம உங்களோட முயற்சியை போட்டு நீங்க அபெக்ஸோராவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது எங்களுக்கு மிச்சமே வந்து ஒரு மோட்டிவா இருக்குது. ஜிசாக் அல்லா ஹைரா. அதே மாதிரி வந்து நீங்க இன்னும் முன்னுக்கு போகணும்னு சொல்லி உங்களை நாங்க விஷ் பண்ணி கொள்றோம். அடுத்தது வந்து எங்களோட டீம்ல ஹிக்மா சிஸ்டர் இந்த வீக் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்துக்கிறாங்க. 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஹிக்மா சிஸ்டர். இவங்க வந்து எங்களோட லுத்ஃபியா டீச்சர் தான் மகள். அதாவது எங்களுக்கு தெரியும் அபெக்ஸோரா வந்து ஒரு ஃபெமிலியா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஜொப்னு சொல்லி அந்த வகையில லுத்ஃபியா டீச்சர் தான் மகள் தான் ஹிக்மா சிஸ்டர். அவங்களும் ஒரு ஃபெமிலியா ஒர்க் பண்றாங்க, மாஷா அல்லாண்டு. இந்த வீக் வந்து அவங்களோட மகளும் ஃபர்ஸ்ட் இன்கம் 10,000 earn பண்ணிக்கிறாங்க. அதோட அவங்க படிச்சுட்டும் இருந்து மேலதிகமான டைம் உண்டு. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன டைமை கூட அபெக்ஸோராக்காக கொடுத்து ஒர்க் பண்ணித்தான் இந்த வீக் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்துக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஹிக்மா சிஸ்டர். நீங்க வந்து ஒவ்வொரு வீக்கும் தொடர்ச்சியா உங்களோட இன்கம் கண்டினியூ பண்ணணும். ஒவ்வொரு வீக்கும் நீங்க எல்லாத்துலயுமே உங்களோட படிப்புல மட்டும் இல்லாம அபெக்ஸோராலையும் சக்சஸ் ஆகணும்னு சொல்லி நாங்க விஷ் பண்ணிக்கொள்றோம். அடுத்தது வந்து எங்களோட டீம்ல அனிமா ஆன்டி இந்த வீக் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. மாஷா அல்லா. கங்க்ராச்சுலேஷன். ஜாயிண்டாவி 2 monthல வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்த ஒரு ஆன்டி தான் இவங்க. ஒரு என்ன சொல்றது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் கேர்ள்னு சொல்லலும், மாஷா அல்லா. அவ்வளோ பெருமை ஆயிக்குதுன்னு நினைக்க கொள்ள. 50 வயசுக்கு மேற்பட்ட இவங்க வந்து அபெக்ஸோரால அவங்களோட சொந்த தேவைக்காக ப்ராடக்ட் எடுத்து ஃபர்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணி பார்த்து அதோட பலன் கண்டத்துக்கு பிறகுதான் அதை ஒரு ஜொப்பா செய்ய ஸ்டார்ட் பண்ணி மாஷா அல்லாண்டு அந்த நான் போட்ட 100 points டாஸ்க்ல வின் பண்ணணுன்றதுக்காகவே ஒர்க் பண்ணினாங்க. அவங்க அந்த ஒரு வீக்கை சரியே மிஸ் பண்ணாம ஒவ்வொரு வீக்கும் 100 points டாஸ்க்ல வின் பண்ணாங்க. அதால வந்து 2 monthல அவங்க இன்னைக்கு அவங்களோட சொந்த முயற்சியில, சரியா, அவங்களுக்கு டீம் இல்லாம அவங்களோட சொந்த கஸ்டமர் சேல்ஸ் மட்டுமே நடத்தி 10,000 இன்கம் earn பண்ணி இன்னைக்கு விஷ் பண்ற செஷன்ல வந்து அவங்களோட நேமும் செல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. மாஷா அல்லா. கங்க்ராச்சுலேஷன் ஆன்டி. நிச்சயமா நீங்க தொடர்ச்சியா அபெக்ஸோரால முன்னுக்கு போகணும். நாங்க வந்து உங்களை கம்பெனில வச்சு மீட் பண்ணணும்னு ஆசையோடு இருக்கிறோம். உங்களோட அந்த முயற்சிய அல்லாஹ் கபூல் செய்வான் இன்ஷா அல்லா. நீங்க தொடர்ச்சியா இன்கம் எடுக்கணும்னு சொல்லி நாங்க உங்களை விஷ் பண்ணிக்கொள்றோம். அடுத்தது எங்க டீம்ல ஃபர்சானா சிஸ்டர் ஃபர்ஸ்ட் இன்கம் 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. மாஷா அல்லா. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். இவங்களும் குறுகிய காலத்துல ஜாயிண்ட் ஆகி குறுகிய காலத்துக்குள்ள 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. அதே நேரம் இவங்களும் ஒரு டாஸ்க் சரி மிஸ் பண்ணாம மாஷா அல்லான்னு சொல்லி ஒவ்வொரு டாஸ்க்லையும் வின் பண்றதுக்காக வேண்டி கஸ்டமர் சேல்ஸ் நடத்தி மட்டுமே அவங்களும் இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபர்சானா சிஸ்டர். நீங்களும் அடுத்தடுத்த வீக்குகள்லையும் தொடர்ச்சியா இன்கம் earn பண்ணணும்னு சொல்லி உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது ஆயிஷா சிஸ்டர், மாஷா அல்லா. இவங்களை பத்தி சொல்லவே வேணும். ஆயிஷா சிஸ்டர் இந்த வீக் 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இவங்களுக்கு 2 புள்ளகள் இருக்கிறாங்க. அதோட இவங்க தைக்கிற வேலை, டெய்லர் வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து கஸ்டமர் சேல்ஸ் மட்டுமே நடத்தி, இவங்களுக்கு கீழே டீம் ஒன்று இல்ல, கஸ்டமர் சேல்ஸ் மட்டுமே நடத்தி தான் இந்த வீக் 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. மாஷா அல்லான்னு சொல்லி இவங்க வந்து வெளியில இறங்கி ஒர்க் பண்றாங்க. அதாவது வந்து கடைகளுக்கு, பார்மசிகளுக்கு, அத மாதிரி வந்து இந்த மருந்து கடைகள் இருக்குது அந்த இடத்துக்கு எல்லாம் இவங்களோட லீடர் ரைஹானா சிஸ்டர் தான் இவங்க ஃபுல் சப்போர்ட்டா இருக்கிறா. ரைஹானா சிஸ்டர் இருந்த எம்டி இன்கிரிடியன்ட்களையும் அதே மாதிரி வந்து நாங்க அபெக்ஸோராவில் போட்டோ போடுறோம் தானே அப்டேட்டுக்குன்னு சொல்லி அந்த போட்டோகளை போஸ்ட் பிரிண்ட் எடுத்து ஒவ்வொரு கடைகளுக்கு ஒவ்வொரு பார்மசிகளுக்கு கொண்டு போயிட்டு அந்த மாதிரி பப்ளிக்கான இடங்கள்ல இவங்க காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணி எம்டி அந்த ஹிஸ்டின்களையும் கொடுத்து அது மூலமா தான் இவங்க வந்து எல்லா இடத்துலையும் சேல்ஸ் பண்றாங்க. மாஷாலான்னு வெளியில இறங்கி செல்வம் தெரியாதா இறங்கி வேலை செஞ்சேன்னு சொல்லி அந்த மாதிரி இறங்கி வேலை செஞ்சு இன்னைக்கு சாதனை படைச்சிக்கிறாங்க.
தனி முயற்சியில ஃபர்ஸ்ட் இன்கம் 10,000 எடுத்திருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். நீங்க டீம் ஒர்க் பண்ணினாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வீக்கும் உங்களால வந்து 20,000 30,000 இன்கம் ஏர்ன் பண்ணலும். ஆயிஷா சிஸ்டர், இன்ஷா அல்லாஹ் நீங்க ஒவ்வொரு வீக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நான் உங்களை விஷ் பண்ணி கொள்றேன். அடுத்தது எங்கட டீம்ல சமீமா சிஸ்டர், உங்களுக்கு தெரியும், மில்லியனர் கிளப் மெம்பர். மாஷா அல்லான்னு சொல்லி நல்ல பிரில்லியன்ட் கேர்ள். இந்த வீக் வந்து 40,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சமீமா சிஸ்டர். இப்பதான் உம்ரா முடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. இந்தியில இருந்து தான் அவங்களோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அவங்க இவ்வளவு நாளும் பட்ட கஷ்டத்துக்கான பலன் மாதிரி அவங்களுக்கு இந்த வீக் 40,000 இன்கம் வந்து என்டர் ஆகிக்குது. இன்ஷா அல்லாஹ் அவங்களோட முயற்சிக்கு கிடைச்ச பலன். அதே மாதிரி தொடர்ச்சியான ஒர்க் அவங்க கண்டினியூ பண்ணணும், இன்னும் அதிகமான இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் சமீமா சிஸ்டரை விஷ் பண்ணி கொள்றேன். இந்த வீக் இன்கம் ஏர்ன் பண்ண எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன். ஜிசாக் ஹைரா, வாய்ப்பு தந்ததுக்கு. ஓகே, எல்லோருக்கும் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங் எவ்ரி ஒன், காலை வணக்கம். ஓகே, இந்த வீக் வந்து இன்கம் எடுத்த எல்லா லீடர்ஸ் மாதிரி நான் வந்து ஃபெஸ்ட்டுக்கு வந்து விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே, எந்த டீம்ல வந்து இந்த வீக் வந்து அவங்களோட ஃபெஸ்டிஸ்ட வந்து கம்ப்ளீட் பண்ணின லீடர்ஸ் மாற பார்ப்போம். சுமையா சிஸ்டர் வந்து அவங்களோட ஃபெஸ்டிஸ்டப்பை வந்து இந்த வீக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சுமையா சிஸ்டர். கூடிய சீக்கிரம் நீங்களும் உங்களோட ஃபெஸ்ட் இன்கம் வந்து எடுக்கணுமென்று விஷ் பண்ணிக்கொள்றேன். அதே மாதிரி வந்து நுஸ்ரா சிஸ்டர் அவங்களும் இந்த வீக் வந்து அவங்களோட ஃபெஸ்டிஸ்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அது வந்து சாதுல்லா பதர் அவங்களும் இந்த வீக் வந்து அவங்களோட ஃபெஸ்டிஸ்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். ஓகே, அதே மாதிரி எங்களோட டீம்ல வந்து இந்த வீக் வந்து த பெஸ்டஸ்ட் செல்லர்ஸ் ஆஃப் த வீக்கா வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி ரிஸ்னியா சிஸ்டர், ஃபஸ்லா சிஸ்டர், ரகுனா சிஸ்டர், சஃப்ரா சிஸ்டர், நுஸ்ரியா சிஸ்டர், ருஸ்னா சிஸ்டர், சல்மா சிஸ்டர், கப்சா முஸ்லிம் சிஸ்டர், ஜெசான் மேகம், இவங்க எல்லோரையும் நான் வந்து இந்த இடத்துல வந்து விஷ் பண்ணி கொள்றேன். இவங்களோட சேல்ஸ் வந்து இன்னும் வந்து அதிகரிக்கணும் என்று நான் விஷ் பண்ணி கொள்றேன். ஓகே, அடுத்தது வந்து இன்கம் ஏர்னர்ஸை பார்ப்போம். இந்த வீக் வந்து எங்களோட டீம்ல வந்து ஃபெஸ்ட் இன்கம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க ரிபாஸ் வேதர். இவங்க வந்து எங்களோட டீம்ல வந்து வேக் பண்ணி கொண்டு வர ருஸ்னா சிஸ்டர் கஸ்பன். வாழ்த்துக்கள். நீங்களும் உங்களோட இன்கம் வந்து கூட்டிக் கொள்ளணும்னு நான் வந்து விஷ் பண்ணி கொள்றேன். ஓகே, அடுத்து வந்து ரகுனா சிஸ்டர் அவங்களும் இந்த வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட செகண்ட் இன்கம் டோட்டல் வந்து 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் ரகுனா சிஸ்டர். ஓகே, அடுத்தது வந்து ராசிதா சிஸ்டர் அவங்களும் இந்த வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 70,000. வாழ்த்துக்கள் ராசிதா சிஸ்டர். இவங்க வந்து ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ற மூலமாகவே இவ்வளவுக்கு ஒரு பெரிய ஒரு இன்கம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து இன்னும் அதிகமா வந்து இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு ராசிதா சிஸ்டரை நான் வந்து விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே, அடுத்தது வந்து ரம்சியா சிஸ்டர் இந்த வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 1,80,000. வாழ்த்துக்கள் ரம்சியா சிஸ்டர். இவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு கொண்டு இந்த வேக்க வந்து செய்து கொண்டு வராங்க. ஓகே, அடுத்தது வந்து கப்சா முஸ்லிம் சிஸ்டர் அவங்களும் இந்த வீக் வந்து 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 2,70,000. வாழ்த்துக்கள் கப்சா முஸ்லிம் சிஸ்டர். கூடிய சீக்கிரம் நீங்க ஒரு மில்லியனரி கிளப் மெம்பருக்குள்ள வரணுமெண்டு நான் இந்த இடத்துல வந்து உங்களையும் வந்து விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே, அடுத்தது வந்து பஸ்னா ஃபாரின் சிஸ்டர் இந்த டீம்ல வந்து இருக்கிற ஒரு மில்லியனரி கிளப் மெம்பர். அவங்களோட இந்த வீக் இன்கம் வந்து 10,000. வாழ்த்துக்கள் பஸ்னா ஃபாரின் சிஸ்டர். கூடிய சீக்கிரம் நீங்க அடுத்த டைட்டில வந்து அச்சீவ் பண்ணணுமெண்டு நானும் உங்களை வந்து விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே, இந்த டீம்ல வந்து இன்கம் ஏர்ன் பண்ணினவன் இவ்வளவு பேர் தான். ஓகே.
அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுவரைக்கும் இன்கம் earn பண்ணின அதே மாதிரி நிறைய அச்சீவ் பண்ணின எல்லா லீடர்ஸுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் ஃபிரோசா ஜிஃப்ரி. அடுத்ததா எந்த டீமில் இன்கம் earn பண்ணினவங்க அதே மாதிரி ஷாப் ஆக்டிவேட் பண்ணவங்க இப்படியானவங்களை பார்ப்போம். அல்ஹம்துலில்லா இந்த வீக் எந்த டீமில் பெஸ்ட் செல்லர்ஸ் ஆஃப் த வீக்காக செலக்ட் ஆகியிருக்கிறாங்க சுஜான் அலீம், அடுத்தது ஃபஸ்மினா சிஸ்டர், அடுத்தது ரம்சீல் பிரதர், அடுத்தது ஜன்னா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல். இவங்க 4 பேரும் இந்த வீக் எந்த டீமில் நிறைய அமௌண்ட்டுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணி பெஸ்ட்டான ஒரு செல்லிங்கை ஏற்படுத்தினவங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட சேல்ஸ் இன்னும் அதிகரிக்கணும், உங்களோட டீமும் நல்லா டெவலப் ஆகணும், உங்களோட இன்கம் லெவலும் நல்ல லெவலுக்கு போகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நிஃப்ராஸ் பிரதர் இந்த வீக் அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான யூஷப்பை ஆக்டிவேட் பண்ணி யூஷப் ஓப்பன் பண்ணி எடுத்திருக்கிறாரு. அந்த வகையில் அவர் அபெக்ஸ் லீடருங்கிற டைட்டிலை அச்சீவ் பண்ணியிருக்கிறார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் நிஃப்ராஸ் பிரதர். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு இன்கம் லெவலுக்கு போகணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் மல்டி ஸ்டோர் ஓப்பனிங் யூஷப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஷாப்பை கம்ப்ளீட் பண்ண லிஸ்ட்டில் ஃபஸ்மினா சிஸ்டர் அவங்களோட 1A ஷாப்பை ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க. ரம்சீல் பிரதர் அவங்களோட 1A ஷாப்பை ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபாதிலா சிஸ்டர் அவங்களோட 4A ஷாப்பை ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல். இன்னும் நிறைய சேல்ஸை நீங்கள் செய்யணும், அதே மாதிரி நிறைய அதன் மூலமாக ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல். அடுத்ததான் இந்த டீம்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லா 7 நம்மட அபெக்ஸ்ல இருக்கிற 7 ஷாப்பையும் ஆக்டிவேட் பண்ணி அபெக்ஸ்ல சூப்பர் லீடரா இந்த டீம்ல இருக்கிறாங்க ஃபைரூஸ் ரஹ்மான் சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபைரூஸ் சிஸ்டர். அடுத்ததா ஜம்ஹா நிஃப்ராஸ் சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ஜம்ஹா. அடுத்ததா சஸ்னியா ரியா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் சஸ்னியா ரியா சிஸ்டர். அடுத்தது கங்க்ராச்சுலேஷன் நுஸ்ரா சிராஜ். இவங்களும் அபெக்ஸ் சூப்பர் லீடர் அவங்களோட 7 ஷாப்பையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா நுசைகா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் நுசைகா. இவங்களும் இவங்களோட 7 ஷாப்பையும் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததா சிராஜ் பிரதர். கங்க்ராச்சுலேஷன் சிராஜ் பிரதர். அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா சுஹத் சப்னு. கங்க்ராச்சுலேஷன் சுஹத். அதே மாதிரி சுஜான் அலீம். கங்க்ராச்சுலேஷன் சுஜா. அடுத்ததா ஜெனிசா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ஜெனிசா சிஸ்டர். அதே மாதிரி ஷியாமா டீச்சர். இவங்க ஷியாமா டீச்சர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவங்களும் இந்த வீக் இவங்களோட 7 ஷாப்ஸையும் ஆக்டிவேட் பண்ணி இவங்க ஒரு சூப்பர் லீடரா இந்த டீம்ல இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட இந்த ஷாப்ஸை ஆக்டிவேட் பண்ற பயணம் முடிஞ்சிட்டு இன்ஷா அல்லாஹ் இதுல ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்தவங்க இருக்கிறீங்க, அடுத்தடுத்த இன்கமுக்கு ட்ரை பண்றவங்க இருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களோட அடுத்த டார்கெட் பெரிய ஒரு இன்கம் அமௌண்ட், ஒரு டோட்டல் அமௌண்ட் பெரிய ஒரு லெவல் வார மாதிரி உங்களோட வீக்லி இன்கமை இறைவன் அமைச்சு தரணும்னு சொல்லி நான் துவா செஞ்சு கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல். அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா இந்த வீக் அல்ஹம்துலில்லாஹ் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திருக்கிறாங்க யாஸ்மின் ரியா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் யாஸ்மின் சிஸ்டர். இன்றைக்கு இவங்களோட இந்த இன்கம் எடுத்த ஜேர்னியை பற்றி இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. யாஸ்மின் சிஸ்டர் ஒருக்கா ஹேண்ட் ரைஸ் பண்ணுறீங்களா? இப்போ நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். யாஸ்மின் சிஸ்டர். Assalamualaikum and good evening guys. வலைக்கும் அஸ்ஸலாம். நீங்க பேசுங்க. ஓகே, நான் யாஸ்மின் புட்லம். நான் ஒரு பிஸ்னஸ் உமன் ஆகணும்னு சொல்லி என் நீண்ட நாள் ஆசை. வெளியில போய் ஒர்க் பண்றதுக்கான சிச்சுவேஷன் எனக்கு செட் ஆக இல்லை. வீட்டில் இருந்துக்கிட்டு ஏதாச்சும் ஒர்க் பண்ணணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க போகல கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த எபெக்ஸ் சோரா. இன்றைக்கு இந்த எபெக்ஸ் சோராவில் ஜாயின் ஆகி கிட்டத்தட்ட 3 monthல ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு நான் என் லீடர் பர்வீன் சிஸ்க்கு தான்
முதல்ல வந்து தேங்க்ஸ் பண்ணணும். திஸ் வீக் வந்து நான் நிறைய கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணினேன். நிறைய ஜூம் மீட்டிங்கில் ஜாயின் ஆகி அதில் நிறைய விஷயங்களை எடுத்துக்கொண்டு பாயிண்ட் ஸ்டார்ட் போட்டு ஒர்க் பண்ணேன். அதுக்கு கிடைச்ச சக்ஸஸ் தான் இந்த 10,000. உண்மையிலே ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரக் ஆகி நின்றப்போ அந்த டைமில் நுசா சிஸ் தான் ரொம்ப சப்போர்ட் தந்தாங்க. டெய்லி மெசேஜ் போட்டு நிறைய மோட்டிவேஷன் தந்தாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து தேங்க்ஸ் நுசா சிஸ்டர் அண்ட் ஜசாக்குமுல்லா ஹைர் இந்த வாய்ப்பை தந்ததுக்கு. பாரக்கல்லா சிஸ்டர் அண்ட் ஜசாக்குமுல்லா ஹைர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு. உண்மையிலேயே லீடர்ஸை சரியாக ஃபாலோ பண்ணி டெய்லி ஜூம் மீட்டிங்ஸாக இருக்கட்டும், வேறு வேறு டீமுகளாலையும் அதே மாதிரி லீடர்ஸாலையும் கிடைக்கிற கைடன்ஸை சரியாக ஃபாலோ பண்ணி நம்மளோட ஆர்வி சார்ட் எல்லாம் போட்டு ஒழுங்காக நம்ம ஒர்க் பண்ணுவோமாக இருந்தால் எல்லாராலையுமே கட்டாயம் இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேட்டாகவும் இருந்திருக்கும். ஜசாக்கல்லா யாஸ்மின் சிஸ்டர். ரைட், அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த வீக் 10,000 இன்கம் எடுத்து டோட்டலாக 20,000 இன்கம் எடுத்திருக்கிறாங்க சஸ்னியா ரியா சிஸ்டர். மாஷா அல்லாஹ், கங்க்ராச்சுலேஷன் சஸ்னியா சிஸ்டர். உங்களோட இன்கமும் அடுத்த லெவலுக்கு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் என்று சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன். அடுத்ததான் இந்த டீமில் இந்த வீக் ஃபைரூஸ் ரஹ்மான் சிஸ்டர் 10,000 இன்கம் எடுத்து டோட்டல் இன்கம் வந்து 50,000 அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபைரூஸ் சிஸ்டர். உங்களோட இன்கமும் வீக்லி இன்கம்ட ரேஞ்ச் வந்து அதிகரிக்கணும், டோட்டல் இன்கமும் நல்ல ஒரு லெவலுக்கு போகணும் இன்ஷா அல்லாஹ். நம்மளோட அபெக்ஸ் ஸ்டேஜில் நீங்கள் நல்ல ஒரு பெரிய ஒரு டோட்டல் அச்சீவராக நீங்கள் ரெகக்னைஸ் ஆகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் நுஸ்ரின் சிராஜ் சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் நுஸ்ரின் சிஸ்டர். இவங்களும் இந்த வீக் 10,000 இன்கம் எடுத்து டோட்டலாக 1,50,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் நுஸ்ரின் சிஸ்டர். உங்களோட இன்கமும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் அதிகரிக்கணும். அதோட நடக்க இருக்கிற அபெக்ஸ் ஸ்டேஜில் உங்களுக்கான ரெகக்னிஷனையும் நீங்கள் கூடிய சீக்கிரம் பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் நுஸ்ரின் சிஸ்டர். அடுத்ததா சுஜான் அலீம். இவங்க இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணி டோட்டலாக 90,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இவங்களும் அடுத்த நம்மளோட அபெக்ஸ் ஸ்டேஜில் ரெகக்னைஸ் ஆகிறதுக்கு தகுதியான ஒரு லீடராக வருவாங்க. சுஜான் அலீம் என்ற ஓன் சிஸ்டர் தான். ஃபெமிலியாக இந்த பிஸ்னஸை அழகாக கொண்டு போகலாமுங்கிறதுக்கு இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். கங்க்ராச்சுலேஷன் சுஜா. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நுஸ்ஹா சிராஜ். இப்போ யாஸ்மின் சிஸ்டர் பேசியிருந்தாங்க, அப்படி ஒரு பெஸ்ட்டான ஒரு லீடர் தான் இந்த டீமில் இருக்கிற நுஸ்ஹா சிராஜ். கங்க்ராச்சுலேஷன் நுஸ்ஹா. அவ்வளோ பொறுமையான ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்கர். இந்த வீக் 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணி டோட்டலாக 4,60,000. இன்ஷா அல்லாஹ் இந்த மந்த் முடிகிறதுக்கு இடையில இவங்க ஒரு மில்லியனர் கிளப் மெம்பராக ரெகக்னைஸ் ஆகுவாங்கன்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் நுஸ்ஹா. அடுத்ததான் இந்த டீமில் இருக்கிற மில்லியனர் கிளப் மெம்பர் நுஸ்ரத் சாஜித் சிஸ்டர். இவங்க இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன். டோட்டல் இன்கம் இவங்களோட 5,00,000க்கும் அதிகமாக காணப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். கங்க்ராச்சுலேஷன் நுஸ்ரத் சிஸ்டர். இன்னும் உங்களோட இன்கம் அதிகரிக்கணும், நீங்களும் அடுத்தடுத்த அபெக்ஸ் டைட்டில்களுக்கு போகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்ததாக பார்த்தோம்னா முஹைமினா சிஸ்டர். இவங்க இந்த டீமில் ஒரு மில்லியனர் கிளப் மெம்பர். இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட டோட்டல் இன்கம் மோர் தென் 70 lakh காணப்படுது. இன்ஷா அல்லாஹ் உங்களோட இன்கம் வீக்லி இன்கமும் அதிகரிக்கணும். அதோட உங்களோட இந்த டோட்டல் இன்கமும் அதிகரித்து அடுத்த டைட்டிலுக்கு நீங்கள் குயிக்காகவே போகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் முஹைமினா சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். எந்த டீமில் இவ்வளோ பேருந்தான், இவ்வளோ பேருக்கும் அகைன் நான் விஷ் பண்ணி இன்றைக்கு இந்த மீட்டிங்கில் ஜாயின் ஆகிற எல்லாருமே இந்த விஷ் பண்ணப்படுறவங்களை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து நீங்களும் அடுத்தடுத்த இன்கம் லெவலுக்கு போகணும். ஜாயின் ஆகாதவங்க இன்ஷா அல்லாஹ் இந்த அபெக்ஸில் ஜாயின் ஆகி நீங்களும் ஒரு வேறு லெவல் லைஃப் ஒன்றை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நான் துவா செஞ்சு விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.
பர்வீன் சிஸ்டர், இதுக்கு அடுத்தது யார விஷ் பண்ணணும்? முசாஃபிரா நீங்க தான். ஓகே. ஜிசாக் ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரையுமே நான் வந்துட்டு விஷ் பண்ணிக்கொள்கிறேன். இன்கம் எடுத்த எல்லா இன்கம் ஏர்னர்ஸையும் ஷாப் ஆக்டிவ் பண்ண எல்லா லீடர்ஸையும். ஓகே, இந்த வீக் வந்துட்டு எந்த டீமில் அவங்களோட முதலாவது ஸ்டெப், அதாவது 250 பாயிண்ட் போட்டு அவங்களோட ஷாப் ஆக்டிவ் பண்ணி லீடர் அப்படின்ற ஒரு டைட்டில் அச்சீவ் பண்ணிருச்சு ஜசீமா சிஸ்டர், என் தௌஃபிக் பிரதர், அடுத்தது அஸ்கா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் உங்க 3 பேருக்கும். நீங்க குயிக்கா உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்த ஸ்லைட். ஓகே, அடுத்தது வந்துட்டு இந்த வீக் எங்க டீம்ல பெஸ்ட் சேலர் ஆஃப் த வீக்கா வந்துட்டு ஃபசீனா சிஸ்டர், அடுத்தது மஹரூப் ஃபௌமியா, தௌஃபிக் பிரதர், அடுத்தது ஜசீமா சிஸ்டர், அடுத்தது வந்துட்டு ஹசீனா சிஸ்டர், அடுத்தது ஜம்சம் சிஸ்டர். எல்லாருமே வந்துட்டு இந்த வீக் பெஸ்ட் சேலர் ஆஃப் த வீக்கா வந்துட்டு செலக்ட் ஆகிருக்கி. கங்க்ராச்சுலேஷன் டு ஆல். அடுத்த ஸ்லைட். ஓகே, இந்த வீக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணிடுச்சு ஜம்சம் சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ஜம்சம் சிஸ்டர். அடுத்த ஸ்லைட். ஓகே, அடுத்தது கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். சாரி, அடுத்தது வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் மஹ்ரூப் ஃபோமியா சிஸ்டர். இந்த வீக் 10,000 என் டோட்டலாக வந்துட்டு 80,000 ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணிருச்சு. இவன் வந்துட்டு என் ஃப்ரெண்ட் ஒன்று சாரி இவன் வந்துட்டு என் ஃப்ரெண்ட் உண்டு தான் மதரசா செஞ்சு கொண்டு பார்ட் டைமாக எபெக்ஸோட பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்துச்சு. கங்க்ராச்சுலேஷன் டியர், நீங்களுமே குயிக்காக உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்த ஸ்லைட். ஓகே, அடுத்தது வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் சஃபானா சிஸ்டர். இவங்க இந்த வீக் இன்கம் ஏர்ன் பண்ணிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அடுத்த ஸ்லைட். ஸ்லைட் காட்டியல எனக்கு. ஓகே, கங்க்ராச்சுலேஷன் ஜெஸ்லி சிஸ்டர். இந்த வீக் வந்துட்டு இவங்களோட இன்கம் 10,000 என் டோட்டலாக இவங்க எஃபெக்ட்ஸோரால் 1,70,70,000 ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் டியர், நீங்களுமே குயிக்காக இந்த ஃபங்க்ஷன் முன்னுக்கு மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்த ஸ்லைட். ஓகே, கங்க்ராச்சுலேஷன் ஃபாதில். இவர் இந்த வீக் இன்கம் 10 என் டோட்டலாக இவர் வந்துட்டு எஃபெக்ட்ஸோரால் 2,60,000 ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணிருச்சு. உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். குயிக்காக மில்லியனர்ஸ் கிளப் மெம்பராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்தது வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் அப்ரோ சிஸ்டர். இவங்களோட இந்த வீக் இன்கம் 20,000 என் டோட்டலாக இவங்க எஃபெக்ட்ஸோரால் 4,20,000 ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் டியர். இன்ஷால்லா இவங்க நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே மில்லியனர்ஸ் கிளப் மெம்பராக வருமென்னு நினச்சியா குயிக்காக நீங்கள் மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் ஆகணும்னு சொல்லி உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது கங்க்ராச்சுலேஷன் அஹ்லாம். இது என்ற ஒரு மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர். இவங்களோட இந்த வீக் இன்கம் 10,000. கங்க்ராச்சுலேஷன் டியர். உங்களுடையமே இன்கம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகணும். குயிக்காக நீங்கள் உங்களோட அடுத்த டைட்டில் பிளட்டினம் எக்ஸிக்யூட்டிவ் அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது கங்க்ராச்சுலேஷன் அஷானா சிஸ்டர். இவங்களுமே ஒரு மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர்.
இவங்களோட இந்த வீக் இன்கம் 20,000. இன்ஷால்லா நீங்களுமே குயிக்காக உங்களோட அடுத்த டைட்டிலான பிளாட்டினம் எக்ஸிகூட்டிவை டைட்டில் ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்ளியேன். அடுத்தது ஓகே, கங்க்ராச்சுலேஷன் ஹஸ்பினா சிஸ்டர். இவங்களோட இந்த வீக் இன்கம் 30,000. இவங்க இந்த டீமில் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டினம் எக்ஸிகூட்டிவ். இன்ஷால்லா நீங்கள் குயிக்காக அடுத்த டைட்டிலான டைமண்ட் எக்ஸிகூட்டிவ் வேண்டிய டைட்டில் வந்துட்டு ரிச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்ளியேன். ஓகே, ஏழு சைடில் இன்கம் ஏர்ன் பண்ண இன்கம் ஏர்னர்ஸ் வந்துட்டு இவ்வளோ தான். ஓகே சிஸ்டர். அஹ்லம் சிஸ்டர் இருக்கிறீங்களா? அலைக்கும் எவ்ரிவான். ஓகே, இந்த வீக் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சுமையா சிஸ்டர். ருக்ஷானா சிஸ்டர், ராஹிமா சிஸ்டர், அசீமா சிஸ்டர், இவங்க 3 பேரும் இந்த வீக்குக்குரிய பெஸ்ட் சேலர் ஆஃப் த வீக் இது அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் நீங்கள் சேல் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணி நல்ல ஒரு இன்கம் எடுக்கணுமென்று நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஃபாசிலா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த வீக் அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் இன்னும் இன்கம் எடுக்கணுமென்று நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரிகாசா சிஸ்டர். இந்த வீக் அவங்க 10,000 இன்கம் எடுத்திக்கிறாங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் 40,000. இன்னும் நீங்கள் இன்கம் எடுக்கணுமென்று நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சஹ்லா சிஸ்டர். இந்த வீக் இவங்க 10,000 இன்கம் எடுத்திக்கிறாங்க. இவங்களோட டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 1,00,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிஸ்டர். ஃபெரோசா சிஸ்டர், இவங்க ஒரு டீச்சர். இவங்க டீச் பண்ணிக்கொண்டு இந்த பிஸ்னஸ் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த வீக் இவங்களோட இன்கம் 10,000. டோட்டல் இன்கம் 2,50,000. குயிக்காக நீங்கள் ஒரு மில்லியனர் கிளப் மெம்பர் ஆகணுமென்னு நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். ரிஸ்கா ஹசன், இவங்க இந்த வீக் 20,000 இன்கம் எடுத்திக்கிறாங்க. இவங்களோட டோட்டல் இன்கம் 5,00,000. இந்த வீக் இவங்க மில்லியனர் கிளப் டைட்டிலையும் அச்சீவ் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவங்கள பற்றி சொல்லணுமெண்டா பெஸ்ட் லீடர் என்ற டீம்லேயே என்ற ஃபர்ஸ்ட் மில்லியனர் கிளப் லீடர் இவங்க தான். எப்படின்னு அடுத்த லீடர்ஸ் பயப்படுவாங்க கான்ஃபரன்ஸ் கால் செய்யறதுக்கு ஆயிக்கட்டும், ஜூம் செஷன் செய்யறதுக்கு ஆயிக்கட்டும். ஆனால் இவங்க எல்லாத்துக்குமே முன் தைரியமா எந்த ஷார்ட்டுமே செல்லாம எல்லாத்துக்குமே ரெடி அந்த மாதிரி தான் இவங்க அவ்வளோ ஒரு ஆக்டிவான லீடர். அது மட்டும் இல்லாம இவங்க மில்லியனர் கிளப் மெம்பர் ஆகணும், நல்ல ஒரு இன்கம் எடுக்கணும் அப்படின்னே ஒர்க் பண்ணி இந்த டைட்டிலை வின் பண்ணிக்கிறாங்க. இன்னொன்று சொல்லணும், இவங்களுக்கு சின்ன சின்ன பிள்ளைகள். நான் நினைக்கிறேன் இவக்கு 3 month பேபியும் மீக்கி. சில பேர் பேபிஸ் ஈக்கிறது காரணம் சாட்டி எனக்கு இந்த பிஸ்னஸ் செய்ய கஷ்டம், உள்ளவங்களோட இந்த பிஸ்னஸ் செய்ய கஷ்டம், ஒவ்வொரு காரணத்தை சொல்லி பின்வாங்குற. ஆனாலும் இவ 3 பிள்ளைக்குமே சின்ன சின்ன ஏஜ் தான். ஆனால் எந்த காரணமும் செல்லாம அவ்வளோ ஒரு ஆக்டிவா பெஸ்ட் லீடராக இருக்கிறேன் இந்த டீம்லேயே. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்கள் இன்னும் இன்கம் எடுத்து உங்களோட லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் என்று விஷ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த டீமில் இவ்வளோ பேர் தான். தேங்க்ஸ்.
Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good evening all. நான் ரிசானா. நான் இன்னைக்கு விஷ் பண்ண போகிறது சுஹாதா சிஸ்டர் அவங்களோட டீம்ல உள்ள மெம்பர்ஸ் எடுத்த இன்கம் விஷஸ் தான். ஃபர்ஸ்ட் சாந்தினி சிஸ்டர் அவங்க வந்து இந்த வீக் 10,000 இன்கம் எடுத்துக்கிறாங்க. டோட்டல் இன்கம் 40,000. கங்க்ராச்சுலேஷன் சாந்தினி சிஸ்டர். நீங்கள் இன்னமும் ஐபெக்ஸ் ஓவரால நிறைய சக்ஸஸை பார்க்கணும்னு விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வந்து சஃபியா சிஸ்டர். இந்த வீக் வந்து 10,000 இன்கம் எடுத்துக்கிறாங்க. இவங்க ஒரு மில்லியனரி கிளப் மெம்பரும் கூட. உங்களையுமே இன்னும் நிறைய சக்ஸஸ் நீங்கள் பார்க்கணும், நிறைய ஐபெக்ஸ் ஓவரால் அவங்க ட்ரீம்ஸ் எல்லாம் ஃபில் ஆகணும்னு சொல்லி உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சஃபியா சிஸ்டர். அடுத்தது வந்து ருஸ்னா சிஸ்டர். இந்த வீக் வந்து 10,000 இன்கம் எடுத்துக்கிறாங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் பார்த்தோம்னா 50,000. நீங்களுமே இன்னும் தொடர்ச்சி அவங்களோட சக்ஸஸ் எல்லாம் எபெக்ஸ் ஓவரால் நீங்கள் நிறைய பார்க்கணும்னு உங்களையும் நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன் சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது அபிநதா சார். அவருடைய இந்த வீக் இன்கம் வந்து 10,000. டோட்டல் இன்கம் வந்து 2 லட்சம். நீங்களுமே நிறைய சக்ஸஸ், மற்றது கூடிய சீக்கிரம் மில்லியனரி கிளப் மெம்பர் ஆகணும்னு சொல்லி உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்கிறேன் சார். அடுத்தது வந்து நுஸ்கி சிஸ்டர். அவங்களோட இந்த வீக் இன்கம் வந்து 10,000. அதே மாதிரி அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 1,50,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ் நுஸ்கி சிஸ்டர். நீங்களுமே நிறைய சக்ஸஸ் மற்ற தொடர்ச்சியான இன்கம்மை எபெக்ஸ் மூலம் வந்து எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி உங்களையும் நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வந்து சுபந்தினி சிஸ்டர். அவங்களோட இந்த வீக் இன்கம் வந்து 30,000. இவங்களும் ஒரு மில்லியனரி கிளப் மெம்பரும் கூட. உங்களையும் நிறைய சக்ஸஸ் மற்றது தொடர்ச்சி அவங்களோட இன்கம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அதே நேரம் இன்றைக்கு நிறைய பேர் இன்கம் எடுத்திருந்தீங்க மற்ற டீம்கள்ல. எல்லாரையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி சில குறைவான பாயிண்ட்ஸ் இந்த ஆர்வி மூலம் இன்கம் எடுக்க தவறினவங்க நெக்ஸ்ட் வீக் இன்கம் எடுக்கையிலும் அவங்களையுமே நான் இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஜஸாக்கல்லா ஹைர். அல்ஹம்துலில்லா. இன்றைக்கு நம்ம இந்த டீம்ல சஃபா சிஸ்டர் ஹால் டீம்லேயும் இன்கம் எடுத்த எல்லாரையும் பார்த்திருந்தோம். அதே மாதிரி ஷாப் ஆக்டிவேட் பண்ணவங்க, டார்கெட் அந்த கோல்ஸ்களை வந்து அச்சீவ் பண்ணி கிஃப்ட் வின் பண்ணவங்க, அப்படி நிறைய பேரை பார்த்திருந்தோம். இப்படி ஒரு பெஸ்ட்டான எவ்ரி வீக்லி வாரம் நமக்கு ஒரு இன்கம் தரக்கூடிய ஒரு அழகான ஒரு பிஸ்னஸ் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த வகையில் இப்படியான ஒரு அழகான ஆப்பர்ச்சுனிட்டி தந்த இறைவனுக்கு நாம் எல்லாரும் நன்றி சொல்லி இந்த இதோட நம்ம இந்த மீட்டிங் எண்ட் பண்ணுவோம். ஜாயின் பண்ணியிருந்த எல்லாருக்கும் ஜஸாக்குமுல்லா ஹைர். ஓகே, இதோட நான் மீட்டிங்கை எண்ட் பண்ணுறேன்.